ஏசோக கதைக்கேது தாய் குலமே இப்படி தாங்க இருந்துச்சு. ஏன்னா ஜான்வரியிலேருந்து ஜூன் வரைக்கும் நான் கொஞ்சம் வெயிட் லாஸ்லாம் பண்ணி 76.6லேருந்து 68 வரைக்கும் வந்தேங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 8 kg கிட்ட குறைஞ்சிருந்தேன். பட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 மாதம் இந்தியா போயிட்டு வந்தேங்க. வெயிட்டு கடன்னு ஏறிடுச்சு. இந்தியா போயிட்டு வந்தப்போ கூட 71 தான் இருந்தேன். சரி, ஒரு 3 kg தானே ஏறி இருக்கு, எப்படியாச்சும் குறைச்சிடலாம், அப்படியே குறைச்சி நம்ம ஒரு 65க்கு வந்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்தியாவிலேருந்து கொண்டு வந்த ஸ்நாக்ஸை சாப்பிட்டே என்னோடய வெயிட்டு பேக் டு நார்மல் மாதிரி 75 பக்கம் வந்து இருந்துச்சுங்க. என்னடா எனக்கு வந்த சோதனை அப்படின்ற மாதிரி மறுபடியும் முதல்ல இருந்தான்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் வெயிட் லாஸை. ஸோ அதோட டே 1 வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நான் நினப்பேன், சார் நம்ம அப்பப்போ வெயிட் லாஸ் பண்ணியே நமக்கு வந்து இப்படி வெயிட்டு டக்குன்னு ஏறுது, நம்ம வெயிட் லாஸே பண்ணாமல் இருந்தோன்னா செஞ்சுரியை தாண்டி போயிட்டுருப்போமோன்னு தான் தோணும். உங்கள் எல்லாருக்கும் எப்படி? எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுட்டை மோந்து பார்த்தாவே வெயிட் போடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கேட்டகரி நான். நீங்கள் எல்லோரும் எப்படி அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். சில பேர்லாம் நிறைய சாப்பிடுவாங்க, ஆனால் அவங்களுக்கு வெயிட்டே போடாது. நம்ம ஜீன் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த 100 டே பார்த்திங்க அப்படின்னா காலையில் நடப்பேன், மதியானம் நடப்பேன், ஈவினிங் நடப்பேன், நைட்டும் நடப்பேன். இப்படி தான் என் வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சுங்க. என்னை பார்த்தவங்கலாம் கேட்டாங்க, ஏம்மா இப்படி நடக்கிறிய அப்படின்னு. ஆனால் அந்த நடையை ஒரு மாதம் தாங்க விட்ட உடனே பார்த்தீங்கன்னா வெயிட் இப்படி கடன்னு ஏறும்னு நினைக்கவே இல்லைங்க. அப்போ ஏறின வெயிட்டை விட நான் அந்த ஊர்லேருந்து கொண்டு வந்த ஸ்நாக்ஸு, பால்கோவா இதெல்லாம் சாப்பிட்டு தான் இன்னுமே வெயிட் ஏறிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வெயிட்டை குறைக்கிற முயற்சியில் வந்து நீங்களும் என் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸை சொல்லுங்கள் என் கூட. நான் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சவரை பார்த்தீங்கன்னா ரைஸை கம்மி பண்ணிவிட்டு ப்ரோட்டீன், அதாவது சிக்கன், பன்னீர், எக்கு, ஃபிஷ்ஷு, பருப்பு பயிறு இந்த மாதிரிலாம் நிறைய எடுத்துகிட்டு காய்கறியும் நிறைய எடுத்துட்டோம்னாவே நல்லா வெயிட் லாஸ் ஆகும். இது கூடவே சேர்ந்து நீங்கள் ஒர்க் அவுட்லாம் பண்ணிங்கன்னா இன்னுமே ஃபாஸ்ட்டாக வெயிட் லாஸ் ஆகும். ஆனால் என்னால் ஒர்க் அவுட்லாம் பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு ஒரு குட்டி பையன் இருக்கான். அவன் நான் ஒரு யோகா பண்ணலான்னு படுத்துட்டு பண்ணோன்னா மேலே ஏறி வந்து படுத்துக்குவான். காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு பண்ணலாம் அப்படின்னா காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு என் பொண்ணை கிளப்பி ஸ்கூலுக்கு அனுப்பணும். இவ்வளோ வேலையில் என்னால் அதுக்கு பண்ண முடியல. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நான் வாக்கிங் தான் ஃபுல்லாகவே போயிட்டுருக்கேன். ஒர்க் அவுட்லாம் ஸ்டார்ட் பண்ணணும், பட் அதுக்கு ஒரு நல்ல நேரம் வரும்னு காத்துட்ருக்கேன். என் பையன் கொஞ்சம் செட்டில் ஆகணும், அந்த மாதிரிலாம் நல்ல நேரம் வந்துச்சு அப்படின்னா ஒர்க் அவுட்டும் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஜூம்பா அந்த மாதிரிலாம் பண்ணலான் இருக்கேன். நீங்கள் இந்த வெயிட் லாஸ் டே 1ல் நான் என்னென்ன பண்ணேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மேலே லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள், அதை கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ வரும்.